ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்காரு. அவர் லைஃப்ல முன்னேறத்துக்காக நெறைய தொழில்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவரு எவ்வளோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால தொழில்ல அந்த அளவுக்கு வர முடியல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்னன்னா, பக்கத்து ஊர்ல ஒரு குரு வந்திருக்காரு. அந்த குரு கிட்ட போய் நம்ம யார் எந்த பிரச்சனைய சொன்னாலும், அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த இளைஞர் என்ன பண்றாரு, அப்பா நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கே, நமக்கு தான் எவ்ளோ முயற்சி பண்றோம், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. முதல்ல அந்த மனுஷன போய் பார்த்து கேட்போம். என்னதான் பண்றதுன்னு அப்படின்னு போறாரு. ஸோ அந்த குருவ போய் பார்க்குறாரு. பார்த்து சந்திச்சு, "சுவாமி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு. சொல்லுப்பா" அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, "இந்த மாரி நான் எவ்வளவோ தொழில்லாம் பண்ணி பார்த்தேன். முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொன்னார். உடனே குரு சொன்னாரு, "அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன மந்திரம் தான். நீ நாளைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு வந்துரு" அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த குருநாதர் என்ன பண்றாருன்னா, வான்னு சொல்லி அந்த தண்ணிக்கிட்ட கூட்டு போறாரு. கால் வரைக்கும் நனையுது. ஓ! இது தண்ணிக்குள்ள நின்னு சொல்ற மந்திரம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவனும் குருநாதர் கூடவே போயிட்டு இருக்கான். இப்படியே உள்ள போகும்போது தண்ணி இடுப்பளவு வந்தது, கழுத்தளவு வந்தது. கழுத்தளவு வந்தோனே இளைஞன் சொன்னான், இப்ப சொல்லுங்க குருநாதா, கழுத்தளவு வந்துருச்சு தண்ணி, மந்திரம் என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு. "இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள வா." உள்ள வந்தோனே அவன என்ன பண்ணாரு, தலைய புடிச்சு தண்ணியில முக்கிட்டாரு. முக்குன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மூச்சு திணறுது, துடிக்கிறான். அவன விட மாட்டேங்கிறார் சீக்கிரத்துல இந்த குருநாதர். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கு அவன் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். ஒண்ணும் பண்ண முடியல. அவர் விடவே மாட்டேங்கிறாரு அந்த குருநாதர். புடிச்சு அமுக்குனவர் அமுக்கியே வச்சுட்டு இருக்காரு. அவன் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இருந்து அவன் உயிரோடவே இருக்கிறது கஷ்டன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த கைய எடுக்கிறாரு. அவன் தலையில இருந்து கைய எடுத்து அவன ஃப்ரீயா விடுறாரு. அப்பதான் அப்படியே எழுந்த உடனே அப்படின்னு மூச்சு இழுக்கிறான் உள்ள. ஓகே. இப்போ அவன் கம்முனு அப்படியே கரைக்கு வந்துட்டு அந்த குருநாதரை போட்டு திட்டுறான். இன்னும் மனுஷனா நீலாம் உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்தா இப்படியா போட்டு என்ன சாவடிப்ப? உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு குருநாதரையே அவன் திட்டுறான். அப்ப குருநாதர் சிரிச்சுக்கிட்டே அழகா சொல்றாரு. அந்த குரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு நீ எவ்வளவு முயற்சி பண்ண? உன் உயிர் போற அளவுக்கு நீ முயற்சி பண்ண இல்லையா? ஒரு மூச்சை உனக்கு உள்ள இழுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த அளவுக்கு நீ தொழில முயற்சி பண்ணியான்னு கேட்கிறாரு. இப்பதான் அவனுக்கு புரிஞ்சது முயற்சினா என்னன்னு. நாம செஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் முயற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். முழுமையான முயற்சிங்கிறது இப்ப குருநாதர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு செய்ய வேண்டியதுதான் முயற்சி. வாழ்த்துக்கள்.